இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மகாத்மா காந்தியடிகளின் 156வது பிறந்த நாள் விழா. அரசு சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை. புரட்டாசி மாத மகாலய அமாவாசை. நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பொதுமக்கள் வழிபாடு. கதர் கிராம தொழில் வாரிய அதிகாரியை சிறைப்பிடித்து ஊழியர்கள் போராட்டம். புதுச்சேரியில் பரபரப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளில் ஒரு வாரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 156ஆம் ஆண்டு பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்தியாவின் விடுதலைக்காக பாடுபட்ட தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தேசிய விடுமுறையாக அறிவிக்கப்பட்டு ஆண்டுதோறும் இந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் மகாத்மா காந்தியடிகளின் 156வது பிறந்த நாள் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் அரசு சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. இந்நிலையில் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனைகள் மற்றும் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் மற்றும் பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவர்களும் சுதந்திர தின போராட்ட தியாகிகளும் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். புரட்டாசி மாத மகாலய அமாவாசையொட்டி புதுச்சேரி கடற்கரை உள்ளிட்ட ஏராளமான நீர்நிலைகளில் பொதுமக்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் குறிப்பிட்ட மாதங்களில் வரும் அமாவாசைக்கு கூடுதல் சிறப்பு. அந்த வகையில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை ஆகிய அமாவாசைகள் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மாதந்தோறும் அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் புரட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசை போது தர்ப்பணம் செய்தால் நல்ல பலன் கொடுக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் திதி தர்ப்பணம் கொடுத்தால் ஆண்டுதோறும் திதி கொடுத்ததற்கு சேர்த்து பலன் கொடுக்கும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் தங்களின் முன்னோர்களுக்கு காய்கறிகள், அரிசி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கொண்டு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். மேலும் புரட்டாசி மகாலய அமாவாசையை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் சங்கராபரணி ஆறு, தென்பெண்ணை ஆற்றங்கரைகளில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். 6 ஊழியர்களின் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கதர் கிராம தொழில் வாரிய அதிகாரியை சிறைப்பிடித்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கதர் கிராம தொழில் வாரிய ஊழியர்கள் 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதை கண்டித்தும் கதர் வாரிய உற்பத்தி கூடங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொள்முதல் செய்ய வேண்டும், நிலுவை சம்பளத்தை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் கடந்த சில நாட்களாக சாரத்தில் உள்ள அலுவலகத்தில் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அரசு செயலாளர் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஊழியர்களின் பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்ய உடன்பாடு ஏற்பட்டது. இருப்பினும் இதுவரை அதை நடைமுறை படுத்தப்படவில்லை. இதையடுத்து ஊழியர்களின் மீதான இடைநீக்க உத்தரவை ரத்து செய்யாத கதர் வாரிய தலைமை செயல் அலுவலர் நரேந்திரனை கண்டித்து சாரத்தில் உள்ள அலுவலகத்தில் ஊழியர்கள் திரண்டனர். பின்னர் அவரை சிறைப்பிடித்து மெயின் கதவை இழுத்து பூட்டி போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் கதர் வாரிய கூட்டு போராட்டக்குழு தலைவர் தண்டபாணி உட்பட 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இது பற்றிய தகவல் அறிந்தவுடன் கோரிமேடு காவல்துறையினர் விரைந்து சென்று அலுவலக நுழைவாயில் கதவை திறந்து தலைமை செயல் அலுவலர் நரேந்திரனை
செல்போனை மீட்டனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அவர்கள் தலைமை செயல் அலுவலரை இடமாற்றம் செய்யும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பொருட்களை எடுக்கிற மாதிரியும் பொருட்களை அடுக்கிற மாதிரியும் ஒரு சிஓவாகப்பட்டவர் செய்யக்கூடிய வேலை இல்லை. அதற்கென்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள், அதற்கென்ற அதுங்க இருக்கிற அதிகாரிகளாக இருக்கிறாங்க. வேணுமனே இந்த கடவுளை வந்து எங்களை சண்டைக்கு வான்னு கூப்பிட்ற மாதிரி மிரட்டல் விடுத்து போலீஸோடு வந்து இங்கே வந்து கடவுளை வந்து இருக்கிறார். இப்போ போலீஸோடு வந்ததுன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் ஊழியர்கள் போலீஸோடு வரீங்கன்னா, முன்னறிப்போடு போலீஸோடு வரீங்கன்னா எங்ககிட்ட தகராறு பண்ணுறதுக்குன்னு நாங்கள் தகராறு பண்ணுவோம். அதன் மூலயமா வந்து போலீஸை வச்சு மிரட்டணும், போலீஸ் மேலே போலீஸை வச்சு கேஸ் போடணுன்ற மாதிரி ஒரு அச்சுறுத்தலை ஏற்கனவே அவருடைய அச்சுறுத்தலை முதல்வரிடம் நாங்கள் பலமுறை சொல்லிவிட்டோம். அவரும் அதற்கு நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னார். உள்துறை அமைச்சரும் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இப்போது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபைல் அனுப்பி இருக்கிறோம், ஓரிரு நாட்களிலே அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துடும் சொல்லுகிறார். இதை தெரிஞ்சு கொண்டு வேணுமனே வந்து எங்களை பழி வாங்கணும், எங்க கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இருக்கின்ற ஒரே நாளில் சம்பளத்தை போட்டு நாங்கள் 3 மாசமா சம்பளம் போடுன்னு சொன்னோம். 1 மாசம் சம்பளத்தை போட்டு நாங்கள் சம்பளம் போட்டன்ற மாதிரி கணக்கு காட்டி எங்களை வந்து அச்சுறுத்தல் பண்ணி கொண்டு இருக்கின்றார் என்பதை இப்போ என்னன்னா அவரு இந்த ஆபீஸ் உள்ள வரக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கோல். ஏன்னா டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு. டிரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் அவரை நாங்கள் உள்ள விட மாட்டோம். இதான் ஏன்னா அவரால் எல்லாரும் பாதிக்கப்பட்டுக்கிறோம். ஒருத்தவங்க 2 பேர் கிடையாது, எல்லாரும் பாதிக்கப்பட்டுறோம். வடகிழக்கு பருவமழை 3வது வாரத்தில் துவங்கும் என்றும் மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாடு புதுச்சேரியில் 39 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இது இயல்பை விட 18% அதிகமாக மழை கிடைத்துள்ளதை குறிக்கிறது. கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் 8% இயல்பை விட மழை அதிகமாக பெய்திருந்தது. நடப்பு ஆண்டில் மழைப்பொழிவு அதிகமாகவே இருந்துள்ளது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் தென் மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் மழை பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் வடகிழக்கு பருவமழை 3வது வாரத்தில் துவங்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்பு இருப்பதால் தீபாவளியையொட்டியும் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிலும் குறிப்பாக குமரிக்கடல் மற்றும் உள்தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை முதல் வரும் 7ஆம் தேதி திங்கட்கிழமை வரை மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதிலும் குறிப்பாக அக்டோபர் 2ஆம் தேதி 3ஆம் தேதியும் சில இடங்களிலும் அக்டோபர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 7ஆம் தேதி வரை அநேக இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அக்டோபர் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே தனியார் நிறுவன செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தவளக்குப்பம் அருகே ஆண்டியார்பாளையம் பேட், பிள்ளையார் திட்டு, ஆண்டியார்பாளையம், தானாம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் உள்ளது. அதில் ஆண்டியார்பாளையம் பேட் பகுதிக்கு அருகில் தனியார் இடத்தில் தனியார் நிறுவன செல்போன் கோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் செல்போன் கோபுரத்தில் இருந்து வெளியாகும் அதிர்வலையால் குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கூறி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் தவளக்குப்பம் நல்லவாடு மெயின் ரோட்டில் ஆண்டியார்பாளையம் பேட் சந்திப்பில் பெண்கள் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தவளக்குப்பம் காவல்துறை துணை ஆய்வாளர் சண்முக சத்யா மற்றும் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது செல்போன் கோபுரம் அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாற்று இடத்தில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் உறுதியளித்தனர். இதையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.
புதுச்சேரி குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள வருடாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக அதனை சார்ந்த பகுதிகளில் அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள வருடாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மேட்டுப்பாளையம் டிராக் முனையம் போக்குவரத்து நகரம் ஹரிநமோ நகரின் ஒரு பகுதி பிரியதர்ஷினி நகர் ராஜா அண்ணாமலை நகர் சிவாஜி நகர் காமராஜர் நகர் இந்திரா நகர் பல் மருத்துவக் கல்லூரி லாஸ்பேட் ஒரு பகுதி நாவர்குளம் லாஸ்பேட் அரசு ஊழியர் குடியிருப்பு நெசவாளர் நகர் இடையஞ்சாவடி ரோடு லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் மின் அழுத்த நுகர்வோர்கள் பிப்மேட் அலுவலகம் ஏர்போர்ட் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள் கோரிமேடு காவலர் குடியிருப்பு தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பாக்கமுடையான்பேட் வடக்கு ஈசிஆர் கருவடிக்குப்பம் மகாவீர் நகர் வள்ளலார் நகர் நெசவாளர் நகர் சப்தகிரி நகர் மற்றும் உயர் மின் அழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பாகூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரை கிருமாம்பாக்கம் ஒரு பகுதி தவலக்குப்பம் ராஜாராம் நகர் அரவிந்தர் கண் மருத்துவமனை ஞானமேடு அபிஷேகப்பாக்கம் ஒரு பகுதி தேடுவார் நர்த்தம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் முற்றிலும் தடைப்படும் என்று மின்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தங்களின் பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு மின்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7100 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.